இன்னைக்கு ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சியே இல்லாம போய் திமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. அவருடைய பிரச்சாரத்தை கமலஹாசன் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. 17ஆம் தேதியிலிருந்து அவ்வளவுதான் 3 நாள். ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுக்கு உனக்கு 3 நாள் பிரச்சாரம். கமலஹாசன் 17ஆம் தேதி வரப்போறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க, எப்படி ராகுல் காந்தி அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அவர் வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்து டெல்லியில் இருக்கார். ஏன்னா அவருக்கு தேர்தலுடைய ரிசல்ட் தெரியும். ஐயா ராகுல் காந்தி எப்ப வருவார்னா 2 இடம் இருந்தா தான் வருவார். அவருக்கு கடல் இருந்தா உள்ள தாண்டி குதிக்கிறதுக்கு வருவார். கடல் இல்லைன்னா ஒரு குளத்துல 2 மீன் விட்டீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வருவார். பீகார்ல அப்படித்தான் ஒரு குளத்தை வெட்டி வச்சு ராகுல் காந்தி கூட்டிட்டு போனாங்க. கேரளால பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் கடலை காட்டி கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிங்கானூர்லயும் கவுண்டம்பாளையத்திலையும் குளத்தை வெட்டி மீனை விட்டு ராகுல் காந்தியோட கூட்ட வரக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சு அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து வெற்றியை பெற்று ஒரு சரித்திர நாயகனாக தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணி செய்ய போறாங்க. சொன்னாங்க நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.